இந்த மாதிரி நான் நிம்மதியா சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுல. ஹலோ அக்கா அக்கா அக்கா. டேய் எருமை, அக்கா தாண்டா, கத்தாம சொல்லு. அம்மாவும் அப்பாவும் ஏதோ ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பயப்படுறியா? எனக்கு என்ன பயம், அதான் நீயும் ஆரிஷும் இருக்கீங்களே. ஹலோ ஆரிஷ் அங்கிள், அம்மா அப்பா ஆகாஷ் எல்லாம் சென்னை தான் வர போறாங்க. என்னடா அவங்கிட்ட சொல்ற? அக்காட்ட சொல்லலான்னு பார்த்தா அவ போனே எடுக்க மாட்டா. இவ வேற லவ் பண்ணி சாவடிக்கிறா. நிஜமாவா? நீங்க எப்படியாவது அவள்கிட்ட சொல்லுங்க அங்கிள். சரி வைடா வைடா, பேசிட்டு கூப்பிடுறா வைடா. டேய் எங்க தாண்டா போனீங்க ரெண்டு பேரும்? போன் எடுத்தா என்னடா? எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு? ஹலோ அக்கா அக்கா வர வீக்கெண்டுக்குள்ள எப்படியாவது கல்யாணம் பண்ணிருக்கா. நீ ஒண்ணு பண்ண, கல்யாணத்துக்கு ரெடியாங்க ரெண்டு பேரும். டேய் டேய் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடலாம். நம்ம கல்யாணம் முடிகிற வரைக்கும் இப்படி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். அக்கா ரெண்டு கல்யாணம், நல்ல மலையா ரெண்டு கொடுங்க. எவ்வளோக்கா? ஓகே அக்கா அனுப்பிட்டேன். டேய் சொல்றா. டேய் எங்கடா இருக்க? எல்லாம் வாங்கிட்டியா? மச்சான் மாலை வாங்கிட்டேன், இன்னும் ட்ரெஸ் மட்டும் தான் எடுக்கணும், எடுத்துட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரம் வா. உங்களுக்கு எப்படி எங்களுக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேரும் நீங்க கோயிலில் கல்யாணம் பண்ணி போறாங்கன்ட்டு? அவங்க பிரிஞ்சிருவாங்கன்னு நினைச்சேன். அட நீங்க வேற மாப்பிள்ள, இந்த பிரச்சனைல தியா அவ சித்தி வீட்டுக்கு போயிருந்தா. 2 நாள்ல கிஷோர் அங்க வந்து நம்ம போட்ட பிளான் எல்லாம் சொல்லி அவளை கூட்டு போயிட்டான். ஆனா இன்னைக்கு எப்படி கல்யாணம்? மாப்பிள்ள சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறதா அவங்க சொல்லியிருக்காங்க. நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் இங்க வந்தேன். அவங்களுக்கு நான் இங்க வந்திருக்கிறது எப்படியும் தெரிஞ்சிருக்கும். அவங்க எப்படியும் அவசரமா கல்யாணம் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. நாம அதுக்கு முன்னாடி தியாவை இங்கேருந்து கூட்டு போயிடணும். கிஷோர் சொல்லு. இன்னைக்கு நமக்கு கல்யாணம் இல்ல? ஆமா நம்ம கல்யாணம் தான். இதுக்கு தானே இவ்வளவு நாள் வெயிட் பண்ணோம். உனக்கு பயமாவே இல்லையா? ஏன் பயப்படணும்? தெரியலடா, ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பா வேற அவ்வளவு தடவை கால் பண்ணிருக்காரு. ஒருவேளை வெங்கட் சொன்ன மாதிரி அப்பா இங்கதான் வந்திருப்பாரோன்னு தோணுது. இப்போ வெங்கட்டும் கால் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறான். அதான் எனக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. நீ எதுக்கும் பயப்படாத, அதான் நான் இருக்கேன்ல. ஃபர்ஸ்ட் கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணு. கால் வந்துட்டே இருந்தா இன்னும் ரொம்ப பயப்படுவேன். சரி டைம் ஆச்சு பாரு, போய் கிளம்பு. ஆரிஷ் அண்ணா அவங்களா டைரக்டா கோயிலுக்கு வந்துருவாங்க. நாம போலாம், கிளம்பு. சரி ஓகே. ஹேய் சரி கட்ட தெரியுமா இல்ல நான் வந்து ஹெல்ப் பண்ணவா? என்னடி? ஃபர்ஸ்ட் உனக்கு வேஷ்டி கட்ட தெரியுமா? போய் கட்டிட்டு வா. அங்கிள் உள்ள எங்கேயுமே இல்லை, ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன். அங்கிள் ஒரு ஆள் ரிசர்வ்ஸ் போயிருப்பாங்களோ? நம்ம கோயிலாம் தேடிட்டு இருக்கோம். தியா அவ்வளவா கோயிலுக்கெல்லாம் வரமாட்டா.
ஆனால் கல்யாணம் பண்ணால் கோயிலில் தான் பண்ணணும்னு சொல்லுவா. அதான் யோசிக்கிறேன். டேய் இரு கூப்பிட்றேன். மச்சான் டேய் கிளம்பிட்டோம். ட்ரெஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். வந்துடுறோம். டேய் கிளம்பாத. இங்க ஏன்டா என்னாச்சு? கோயில்ல தியாங்க அப்பாவும் ஆகாஷும் நின்றுட்டு இருக்காங்கடா. எனக்கு தெரிஞ்சு நம்மளா தேடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அங்கேயே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. சரி நீ பார்த்து வா. ஏய் என்னாச்சுடா? ஏன் இன்னும் கிளம்பாம அப்படியே இருக்க? சொல்லுடா. உங்கள் அப்பாவும் ஆகாஷும் நம்மளை தேடி கோயிலுக்கு வந்துட்டாங்களாமா. அவங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம தான் யார்கிட்டயுமே சொல்லவே இல்லையே. ஐயோ ஏன் தான் அவங்க அப்படி பண்றாங்களோ? அப்போ கடைசி வரைக்கும் நம்ம சேரவே முடியாதா கிஷோர்? தியா இப்போ ஒன்றும் ஆகலை. என்ன ஆனாலும் நம்ம கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். லவ் யூடா. லவ் யூ டி. அங்கிள் பிஜிலையும் கேட்டு பார்த்தேன், இங்கேயும் இல்லையா. பிஜிலையும் இல்லை, பக்கத்தில் எந்த கோயிலையும் இல்லை. வேற மாப்பிள்ள, ஒருவேளை கிஷோரோட அவன் வீட்டில் இருந்தா நம்ம வேணா போய் பார்க்கலாமா? இல்லை அங்கிள், அங்கே நம்ம கௌதம் இருக்கான். அப்போ சீக்கிரம் கௌதமுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. சொல்றா, இங்கே தான்டா இருக்கேன். அவங்க 2 பேரையும் பார்த்தியா இல்லையாடா? யாரும் வரல, வீட்டுக்கு வெளியில் தான் இருக்கேன். இந்த கிஷோரா ஆரிசும் யாராச்சும் ஒருத்த மட்டும் கையில் மாட்டோம், செத்தானுங்க. டேய் அசால்ட்டா இருந்துடாதடா, பக்கத்தில் எங்கேயாச்சும் விசாரிச்சு பாருண்ணே. அங்கிள் அவங்க பார்த்துப்பான், நம்ம வேற ஏதாவது கோயிலை போய் தேடி பார்ப்போமா? வாங்க போகலாம் சீக்கிரம். தியா வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்கடா போற? காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல, ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏண்டா நானே கல்யாணம் ஆகுமா ஆகாதுன்ற பயத்துல இருக்கேன். உனக்கு இப்ப சாப்பாடு தான் முக்கியமா? கல்யாணம்லாம் நடக்கும்டி. என்ன நம்புறியா இல்லையோ, ஹாரிஸை நம்பலாம். கண்டிப்பாக ஏதாச்சும் பிளான் வச்சுருப்பான். சரி நான் போயிட்டு வந்துடுறேன். ம் ம். சொல்டா. மச்சான் நீ வீட்டை விட்டு வெளியே வந்துடாதடா. ஏன்டா என்னாச்சு? டேய் இந்த கௌதம் வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான்டா. நீ உள்ளே இரு, நான் அவனை அனுப்பி விட்டு சொல்றேன். சரி நீ எதுவும் பிரச்சனை பண்ணிடாத. இல்லை நான் பார்த்துக்கிறேன். ஹலோ ஓனர். டேய் ஆ என்ன அதுக்குள்ள வந்துட்ட? கௌதம் வெளியே இருக்கான். கண்டிப்பாக ஏதாச்சும் பிளான் இருக்கும். ஹாரிஸ் வெளியே போக வேண்டாம்னு சொல்லியிருக்கான். சரி ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலாம் வா. ம் என்ன ஹரிஷ், கல்யாணத்தை ரெடி பண்ணல இன்னும்? நேரம் வேறு ஆகுது, இங்கே இருக்க இன்னும். வா போகலாம். அண்ணே நான் சொல்கிறது மட்டும் கொஞ்சம் கேட்குறீங்களா? சொல்லு. அட இதானே விஷயம், அண்ணன் இருக்கவா பார்த்துக்கலாம். கிஷோரு, டே கிஷோரு. எங்க போனானுங்கன்னே தெரியலையே. எங்க போய் தொலைஞ்சானுங்க? தம்பி ஹாரிஸ் கிஷோர் என்ன பாத்தியாப்பா?
2-3 மாசம் வாடகை கொடுக்கலப்பா. எங்க போய் வந்தாங்களே தெரியல. வீட்டுக்குள்ள பாத்தீங்களே இல்ல? வீடு பூட்டிக்குதுப்பா. எங்கேயோ வெளியே போயிட்டானுங்க போல இருக்குது. எங்கிட்ட மாட்டாமல போயிடுவானுங்க. ஆமா, நீ யாருப்பா? இங்க என்ன பண்ற? நான் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். ஃப்ரெண்டை பார்க்க வந்தியா? தம்பி, லாஸ்ட்ல கடைசியில் என் வீடு தான். அவனு வந்தா வச்சுக்க, மறக்காம என்கிட்ட சொல்லுண்ணா. கண்டிப்பா. இந்த பேச்சுலர் பசங்க மட்டும் வீடே தரக்கூடாதுப்பா. ஆமா. என்ன மாப்பிள்ள கோயில் பூட்டி இருக்கு? சொல்றா. டேய் வீட்ல யாருமே இல்ல, வீடு பூட்டி இருக்கு. டேய் நல்லா பாத்தியா இல்லையா? டேய் நான் நல்லா விசாரிச்சிட்டேன், வீட்ல யாருமே இல்ல. எனக்கு தெரிஞ்ச எங்கேயாச்சும் ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிருப்பாங்க, அங்க போய் பார்க்கலாம். என்ன மாப்பிள்ள தியாவை பார்த்துட்டானாமா? அவங்க அங்கே இல்லையா அங்கிள்? இதுக்கு மேலே எல்லா கோயிலும் பூட்டி தான் இருக்கும். நம்ம டைம் வேஸ்ட் பண்ண ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் தேடி பார்ப்போம் வாங்க. சரி வாங்க போலாம். வணக்கண்ணா. என்ன மச்சான், எல்லாம் ஓகேவா? மச்சான் எல்லாம் ஓகே தான். கௌதம் போயிட்டான். சரி ஓகே, அப்ப வாங்க நம்ம எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பலாம். டைம் வேற ஆகுது இல்ல? இல்ல கோயிலுக்கு போக முடியாது. வெளியே கௌதம் நிக்கிற மாதிரி எல்லா இடத்துல ஒருத்தன் நிக்கிறான். அப்போ நாம ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போலாம்ல? ஏப்பா இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணும்பா. உடனே நடக்கணும், எப்படி நடக்கும்? சரி இப்போ என்னதான் பண்றது? பேசாம வீட்ல கல்யாணம் பண்ணிடலாமா? வீட்லயா? என்னடா சொல்ற? ஆமா, நீயா தங்கச்சி அண்ணனுக்காண்டிமா வீட்ல கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா கோயிலுக்கு போய்க்கலாம். ஓகேவா? சரி சரி, நீங்க போய் ரெடியாங்க. அண்ணா நீங்க போய் சாப்பாடு ரெடி பண்ணுங்க. சீக்கிரம். ஓகே சரி ஓகே, வீட்லயே கல்யாணம் பண்ணிக்கலாம். டேய் யாரா? நீங்க இருங்க, நான் பாக்குறேன். அப்பா நீங்களா? எப்பட்றா எங்க சர்ப்ரைஸ்? உள்ள வாங்கப்பா. மாடி போமா. ஏண்டா கல்யாணத்துக்கு அப்பங்கிட்ட கூட சொல்லணும்னு தோணல? இல்லப்பா, அவசர அவசரமா பிளான் பண்ணோம், அதான். தங்கச்சி சொல்லி தான் வந்தேன். சரி நீ போய் ரெடியாவு. போ போ போ. வாங்க நீ போலாம். பா இங்க ஆல்ரெடி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குப்பா, இங்க எதுக்குப்பா வந்த? டேய் பிரச்சனை நடக்குன்னு தெரியும்டா. எப்படி இருந்தாலும் தியா வீட்டுல பிரச்சனை பண்ணுவாங்க. அதுதான் நான் வந்துக்கிறேன்ல, நான் பாத்துக்கிற விடு. சரி அம்மாவையாச்சும் கூட்டு வந்துக்கலாம்ல? இங்க பிரச்சனை போறது உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா எங்களையும் அனுப்பியிருக்க மாட்டா. அதான் சொல்லாம கொள்ளாம வந்துட்டோம். டேய் மாப்பிள்ளை மாதிரி எடுக்கிற, போய் ரெடியா போ. டேய் போய் ரெடி பண்றா போடா. சும்மா தலையை சொஞ்சின்னு போ. போப்பா. நீ தான் ஹவுஸ் ஓனரா? ஆமா, நான் தான் ஹவுஸ் ஓனரு. பசங்களா எப்படி ஒழுக்கமாக்குறாங்களா? பசங்களாம் சுத்தத்தாங்க தெரியுமா? உன்னையும் கரெக்ட் பண்ணிட்டானுங்களா? என்னது? இல்ல கல்யாணம் கோயில் நானுங்களே, இன்னும் கிளம்பாம அசால்ட் ஆகுறாங்களே, அதை கேட்டேன். பா பிளான்லாம் மாறிடுச்சு, கல்யாணம் வீட்டுல தான். இந்த வீட்லயா? இந்த வீட்டுக்குண்ணா இந்த வீட்டுக்கு குறைச்சல்றேன். இல்லப்பா இந்த வீட்டுல ஒரு கல்யாணம் இல்ல 100 கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. பார்த்தேன், வாஸ்து பார்த்து பார்த்து கட்டின வீடு தெரிஞ்சுக்க. என்ன கல்யாணத்துக்கு எல்லாரும் கூப்பிட்டானுங்களா? ஹாய். ஹாய், நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கேன், நீங்க? நான் நல்லா இருக்கேம்மா, பார்த்தா தெரியல. தியா இருக்காளா? ஓ தியாவோட ஃப்ரெண்டா? இல்ல இல்ல, நான் தியா கூட பிஜில ஸ்டே பண்ணிருக்கேன். அப்ப நீ தியாவோட ஃப்ரெண்ட் இல்ல, அவங்க அப்பா அனுப்புன ஆளா நீ? இல்ல இல்ல, நான் தியாக்கு அக்கா மாதிரி. அப்பா நீங்க என்னப்பா? தியா மேலதான் இருக்க, நீங்க போங்க. வாப்பா. ரொம்ப டைட்டா இருக்க நீ வளையல. தியா அக்கா, நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். நான் வராம கல்யாணம் பண்ணிடுவியா நீ? அண்ணி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அழகா இருக்கடி சாரில. போங்க அக்கா. சரி நான் போய் மாலை எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேவா? என்னடா வேட்டி ஒழுங்கா கட்ட தெரியுதாடா உனக்கு? எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான், வா போலாம். இரு உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். என்னது? திடீர்னு பிளான் மாத்துற, புதுசா பிளான் போடுற, எப்பட்றா? மச்சான் இவ்வளவு நாள் லவ் பண்ணிட்டீங்க,
உங்களுக்கு சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சு வச்சலாம் எனக்கு ஆசை இருக்காதா? நான் மச்சான் அவன் நண்பனா இருந்துட்டு இது கூட பண்ண மாட்டானடா. சரி சரி, நீ பண்ணுவேன்னு தெரியும். டைம் ஆச்சு, சரி போ. எங்க வீட்டுல நடக்கிற கல்யாணம். இந்த வீட்லயும் கல்யாணம் இதுதான். டேய், எவ்வளவு நேரம்டா ரெடி ஆகி இருப்பீங்க? வாங்கடா. வாடா சிங்க குட்டி. சரி, நாங்க வந்துடுறோம். நீங்க மத்த எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டுருங்க. வா வா வா. ஏண்டா, அந்த மாங்கல்யம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அந்த அச்சதை போடுறது எல்லாம் ரெடிப்பா. இரு இரு இரு, என்னடி ஆச்சு? என்னடி சிரிக்கிற? இல்லடா, இவ்ளோ நாள் நம்ம லவ் பண்ணி சண்டை போட்டு வர பிரச்சனை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி இப்ப பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம். இல்ல? ஆமா. சரி, நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு. இனிமே என்ன ஆனாலும் எந்த சிச்சுவேஷன்லயும் என்னை விட்டு போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. பண்ணுடா. ப்ராமிஸ். எப்பவும் உன்னை விட்டு போக மாட்டேன். நானும் தான். லவ் யூ டி பொண்டாட்டி. லவ் யூடா புருஷா. பாரா. நீங்க லவ் பண்ணதெல்லாம் போதும், கீழ வாங்க. சரி சரி, வா வா. அங்கேயும் இல்லையா? என்ன மாப்பிள்ள இது? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே இல்லையே. இப்ப ஒருவேளை வேற ஊர்ல போய் கல்யாணம் பண்ணிருப்பாங்களோ? ஆமாடா, அந்த ஹவுஸ் ஓனர் கூட 2-3 நாளா யாரும் இல்லைன்னு தான் சொன்னான். சரி மாப்பிள்ள, கொஞ்ச நேரம் இங்க தேடி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது பிளான் பண்ணலாம். சரியா? வாங்க. பையன் சீப்பா கல்யாணத்தை முடிச்சிட்டான். டேய், மாங்கல்யம் எங்கடா? இந்த பூஜை பண்ண எடுத்துட்டு போனாங்க, ஆளா காணோம். மா எத்தனை வாங்கம்மா, மூத்துக்கு லேட் ஆகுதுல. வந்துட்டேன். எப்படி எப்படியே கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம், வீட்லயே கல்யாணம் பண்றோம். மச்சான் ஒரு அடியா கல்யாணம். மச்சான், இப்ப எடுத்து கட்டிட்டுமா? கட்டிட்டுமா? அதெல்லாம் கரெக்டா இருக்கும்டா. இரு மாமா, நீங்க எடுத்து கொடுங்க. வா வாப்பா. ஓனர் நீங்களும் வாங்க. ஒரு கை புடி. நீங்க கட்டுறோம். கட்டுறா. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. அப்புறம் கல்யாண சாப்பாடு எப்ப போட போறீங்க? சாப்பாடா? ஆமா. டேய், அங்க ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்காங்க, போய் பார்க்கலாம். மாப்பிள்ள ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? எங்க பண்ணிருக்காங்க? பார்த்தாலே தெரியலையா? வீட்டுல தான் இருக்கா மாப்பிள்ள. வீட்லயா? டேய், நான் பார்க்கும்போது சத்தியமா யாரும் இல்லடா. டேய், அசால்ட் மயிரா பதில் சொல்லிட்டு இருக்க. ஏய், இவ்வளவு ஈஸியா ஏமாத்திட்டு போயிருக்காங்க, அது கூட தெரியல உனக்கு? நல்லா தானே பார்த்தேன். மயிரா பார்த்தேன். அங்கிள், இனிமே அவளை பத்தி பேசாதீங்க மாப்பிள்ள. எவ்வளவு பண்ணிருக்கேன், அவளை நான் தலை முழுகிட்டேன். நான் கிளம்புறேன். அங்கிள் அங்கிள் ஒரு நிமிஷம் இல்லைங்க. மச்சான் கிளம்புறடா. அப்ப எங்கடா போற? அஞ்சுவை பார்க்க. வீட்டுல யாரும் இல்லையா, அதான் கால் பண்ணி கூப்பிட்டா. அப்படியே கிளம்புறேன். பாக்குறேன் எப்பதான் உன் ஜூனியரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு.
5 வருஷமா இதே கதையா தான் சொல்லிட்டு இருக்க. கூட்டு வரேன் கூடிய சீக்கிரம். சரி வட்டா மச்சான் பாப்போம். அஞ்சுவை கேட்டதா சொல்லுனே. சொல்றேன் அண்ணே பாப்போண்ணே. மேடம் மச்சான் பாத்து பத்திரம். பாப்பாம்மா. அஞ்சுவை கேட்டதா சொல்லு.